ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாதாம் வச்சு நைட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பாதாமும் பாலும் சேர்த்து அரைச்சி நம்ம ஒரு பால் மட்டும் எடுத்திருப்போம். அதோட சக்கையை வந்து அப்படியே விட்டுருப்போம். இப்போ அதை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த சக்கையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காப்பி பவுட்ரு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். காப்பி பவுட்ரு வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க சன் டேன் ஆக்னே இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் ஏஜிங்கும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஆஷா போட்டு தேய்க்க வேணாம், ஜென்டிலாக போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ப்ரைட்டாகவும் உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ஸ்க்ரப் வந்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணதால் உங்கள் ஃபேஸுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே எங்கே வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைனையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா ப்ரைட்டாக தெரியும். இல்லைனா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாகவும் டார்க்காகவும் தெரியும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எல்லாருமே வீக்லி ஒரு 2 டைம்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின் ஏஜ் ஆகுதும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து செம்ம க்ளோயிங்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.